நாம் யாவரும் எழுமி நின்று கர்த்தருடைய நாமத்தில் சங்கீதத்தை வாசிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 19, Psalms chapter 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆயிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்கிறது. அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுப்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறேன், நான் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற போது நமக்கும் விடுதலை தருகிற தேவன். அதை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். ஏகோபித்து சேருங்களேன், கர்த்தாவில் ஆனந்திக்கவும், விசாரம் விட்டோளுங்களேன், கெம்பீரி தாராதிக்கவும். Oh
everything depends on this. எல்லாமே இதில் தொக்கி காணப்படுகிறது, இதில் அடங்கி காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அருமையுள்ள சம்பவம் ஒரு ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையுள்ள அந்த முக்கியமான சம்பவம் மாத்திரமல்ல, முக்கியமான ஒரு அற்புதம் மாத்திரமல்ல, ஆகல வேதத்தை பார்க்கும் பொழுது ஒரு 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 கதையாக பார்க்கிறோம். வெறும் அருமையுள்ள ஒரு அற்புதம் மாத்திரம் போகலை. இயேசுனுடைய வாழ்க்கையில் கூட பார்க்க வேண்டும் என்றால் அவர் அருமையுள்ள நம்முடைய மனுக்குலத்துக்காக மறிக்கும்படியாக வந்தார். ஆகையால் இயேசு நேராக சிலுவையில் வந்து மறித்துட்டு போகல, அவர் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்மா. So we need to learn a lesson from the entire story. வேதாகமத்திலே காரணம் என்னவென்றால் அருமையுள்ள அந்த முழு சரிதையிலே அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம், அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அதனால வேதத்தை அருமையோலே நாம் வெறும் வாசிக்கிற மக்களாய் மாத்திரமல்ல, அதை அருமையோலே we need to study, அதை அருமையோலே கற்றுக் கொடுக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், அது ஒரு பாடமாக படிக்க வேண்டும். நிறைய பேர் வந்து வேத வாசிட்டு டப்புன்னு மூடிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுமா. அதில் ஒரு பாடத்தை படிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அதை குறித்து அருமையோலே நாம் வீட்டில் வந்து பேசணும். என்ன பைபிள் வாசித்தோம் பேசணும், குடும்பத்தில் பேசணுமா, பைபிளில் ஒரு விளையாட்டு விளையாடணும். ஐயா வேதம் வந்து ஒரு போர் கிடையாதுமா. எனக்கு நிறைய பேர் வேதாமன்னா மூஞ்சி தூக்குது. இல்லைம்மா, இது மனமகிழ்ச்சி காணப்பட வேண்டும். வசனத்தில் அப்படியே வாசிக்கிற மறுபடியும் உபாகமத்தில் வாசிக்கும் போது வீட்டில் உட்காரும் போது பேசுப்பா, நடக்கும் போது பேசு, படுக்கும்போது படுக்கையில் உட்கார்ந்துட்டு பேசு. இப்படிப்பட்டதாக காரணம் என்னவென்றால் அருமையோடு இன்றைக்கு நீங்கள் நானும் சத்திய வசனத்திலே நாம் நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த சத்திய வசனத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்ம விடுதலையாக்கும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வசனம் தெரியல. போன வாரம் இந்த ஃபேஸ்புக்கில் நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறான், பைபிளில் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தது யார்? மெத்தூசலா. நான் சொன்னது ஒரு வயசான ஒரு ஆள், ஒரு அம்மா சொல்லுது. உனக்கு எப்படி தெரியும்? என் சபைக்கு வா, சண்டே கிளாஸ் பிள்ளை சொல்லும், சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சொல்லும். ஏன் இன்னைக்கு நிறைய நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வசனம் தெரியல. ஏன்னா வசனத்தில் அருமையோல ஒவ்வொரு கதையிலும் அநேக பாடங்கள் உண்டு, அநேக பாடங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அருமையோல கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளலாம். இது வெறும் மருந்து இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வசனத்தை மருந்து மாதிரி பயன்படுத்த, எப்போப்பெல்லாம் கஷ்டம் பிரச்சனையும் மருந்து. அருமையோல மருந்து. 107 சங்கீதம் 20 வசனத்தை வாசிக்கும் போது அவர் வசனத்தை அனுப்பி என்ன பண்றார்? நம்மளை குணமாக்குறார். உண்மை, இது மருந்து தான். அதே நேரத்தில் இது ஒரு அன்றன்றுள்ள ஒரு அப்பமாய் காணப்படுகிறது. இது தினைக்கும் நீங்கள் புசிக்கக்கூடிய ஒரு ஆகாரமாய் காணப்படுகிறது. ஆகையால் அருமையோடு இந்த வசனத்தை முழுமையாய் நாம் படிக்க வேண்டும். வாசித்தால் மாத்திரம் பத்தாது. We need to study the word, not just read the word. Amen. இந்த நாளில் மறுபடியும் அருமையோடு நாம் இந்த யாத்திராகமத்தின் யாத்திரையினுடைய சரிதையை மறுபடியும் பார்க்க போகிறோம். இந்த யாத்திரை, இந்த இஸ்ரவேல் மக்களோட பிரயாணம் ஒரு அருமையான அருமையோட ஒரு அடையாளமாக நிழலாய் நாம் பார்க்கிறோம். 2 வாரத்துக்கு முன்பதாக நாம் அருமையான மிரியாமை குறித்து பார்த்தோம். அருமையான மிரியாமை குறித்து என்ன பார்த்தோம்னா, மிரியாம் எப்படிப்பட்டவனா? ஒரு தீர்க்கதரிசி. எப்படிங்க தீர்க்கதரிசினா, ஐயா அவளுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு தரிசனம் இருந்தது. மற்றவெல்லாம் அருமையோட அந்த குழந்தைய நதியில் போட்டுட்டு போயிடுவாங்க. காரணம் என்ன? அந்த குழந்தைக்கு அதுக்கு பிறகு விமோசனம் இல்லை. ஆனால் இவளுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தபடினாலே அதை தொடர்ந்து போய் பார்க்கிறதை பார்க்கிறோம். She had a prophetical vision. அது மாத்திரமல்ல, she had a prophetical word. அவ போய் பேசுறா. யார்கிட்ட பேசுறா? அந்த ராஜகுமாரத்தி கிட்ட பேசுறா. அருமையோட அந்த சம்பாஷணை மூலமா, இந்த பேச்சின் மூலமா அருமையோட ஒரு யூத பால் மோசேக்கு கிடைத்தது. ஆமென். நீ எகிப்து விருந்தெல்லாம் கிடைச்சிருக்கலாம், ஆனால் அவன் சின்ன வயசில் அவன் யூத ரத்தத்தை குடித்து அந்த பாலை குடித்து தான் மோசே வளர்ந்தான். ஹல்லேலூயா. இது யாரால் வந்துச்சு தெரியுமா? அந்த மிரியாமுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் மூலமாய் வந்தது. It was through the prophetical word. She had a prophetical vision, she had a prophetical word, and she had a prophetical action. அருமையோடு அந்த கூடாரத்தில் என்ன இருந்துச்சுமா? ஒரு ஆமென் தம்புரு இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. Church, please understand, this story is in the beginning of the Exodus story.
இந்த யாத்ராகமத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இந்த சம்பவம் நடந்தது. இன்றைக்கு நான் பார்க்க போகிற வசனம் அருமையாவில் இந்த யாத்திரையினுடைய முடிவுக்கு நாம் வரலாம். அங்கு நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு பாடத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லெட்ஸ் டர்ன் டு ஜோஷுவா சாப்டர் 2 verse 1. யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அருமையாவுலே யோசுவா 2ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் இன்னும் பிரவேசிக்கவில்லை. ஆமென். இஸ்ரவேல் மக்கள் அருமையாவுலே நாம் பார்த்தோமே 2 வாரத்துக்கு முன்பதாக, அது இவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட ஒரு சரிதையை பார்த்தோம், ஒரு கதையை பார்த்தோம். எங்கே புறப்பட்டாங்கன்னா அந்த எகிப்தை விட்டு வரும்பொழுது அந்த கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு, கர்த்தரால் சொல்லப்பட்ட அந்த தேசத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள். பல ஆண்டுகள் கடந்து போச்சுமா, பல ஆண்டுகள் கடந்து போச்சு. and they are still outside. வாசிக்கலாமே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 4 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. ஹல்லேலூயா. நமக்கு உண்டாயிருக்கேன்னு தமிழ்ல வாசிக்கிறோம். இங்கிலீஷ்ல கொஞ்சம் யாருக்கா பைபிள்ல இருந்து எடுத்து வாசிக்கலாமே. Hebrews chapter 4 verse 1. Remains of entering. NIV-ல என்ன வாசிக்கணும் தெரியுமா? The promise is still there. Hallelujah. Hallelujah. The promise still stands. இந்த காலவெளியில செய்தி என்னவென்றால், ஐயா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இன்னும் வேலிடா இருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்துல காலை பார்த்து சொல்லுங்க, இன்னோட வாக்குத்தத்தம் இருக்குமா? இன்னொரு வாக்குத்தத்தம் இருக்கு. ஆமென். போத்தீஸ்கெல்லாம் போறாங்க, போய் விடுப்பாங்க. உங்ககிட்ட வவுச்சர் இல்லைங்களா? உங்களுக்கு வவுச்சர் இல்லையா? இருந்தா உங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் நாங்க கம்மி பண்ணுவோம். அந்த வவுச்சர் கொடுத்தா அது இஷ்டத்துக்கு ரொம்ப நாள் இருக்காது. அதுக்கு என்ன வேலிடிட்டி ஒன்று இருக்கு. இந்த மாசத்துக்குள்ள, இந்த பிப்ரவரி மாசம் முடிஞ்சிச்சுல, ஐயோ நீங்க என்ன பாஸ்டர் முன்னாடி சொல்லிருக்கூடாதா? நான் வச்சுட்டு என்ன பண்ணிருப்பேன், நான் போய் முந்தா நேத்து போய் வாங்கி நான் வாங்கியிருப்பேன், டிஸ்கவுண்ட் வாங்கியிருப்பேன்னு. ஐயோ சாரிப்பா, என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு சந்தோஷமான செய்தினா அவருடைய வாக்குத்தத்தம் இன்னும் எக்ஸ்பயர் ஆகல. Hallelujah. It still stands. His promise still stands. அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க, அவருடைய வாக்குத்தத்தத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தம் இன்றும் அருமையாவுலே அது உயிரோடு இருக்கிறது, இன்றும் நிலைத்து இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாய் அறிந்து கொள்ளலாம். ஆமென். இன்னும் நான் பிரவேசிக்கல, இன்னும் நான் சுதந்திரிக்கல, இன்னும் நான் பெற்றுக்கொள்ளல. ஆனா இன்னைக்கு நற்செய்தி என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளை உன்னுடைய வாக்குத்தத்தம் இன்னும் இருக்குமா? Hallelujah, hallelujah. It's still there, it's still there. அருமையாவுல இங்க தொடர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் வாசிக்கலாம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கொஞ்சம் மாற்றி வாசிக்கலாம். நமக்கு அறிவிக்கப்பட்டது போல அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு கேட்ட வாக்கு தத்துவம் அவங்களுக்கு வேஸ்டா போச்சு. நம்மள மாதிரி அவங்களும் தான் வாக்கு தத்துவத்தை பெற்றாங்க, நம்மள மாதிரி அவங்களும் தான் அப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, நம்மள மாதிரி அவங்க தான் எகிப்தை விட்டு வந்தாங்க, நம்மளை மாதிரி அவங்க தான் பஸ்காட்டின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டாங்க, நம்மளை மாதிரி அவங்க தான் சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள், நம்மளை மாதிரி அவங்களும் தான் பரலோக மன்னாவை, அனுதின மன்னாவை பெற்றார்கள். ஆனாலும் அவர்கள் சுதந்திரிக்கவில்லை, மாண்டு போனார்கள். நமக்கு இன்னும் வாக்குத்தத்தம் இருக்கு சொல்லிட்டேன். ஆனால் ஜாக்கிரதைப்பா, சீக்கிரம் அதை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. It's still there, it still stands. இந்த காலவெளியில் அருமையாவுலே ஆவியானவர் நம்மை நினைப்பூட்டுகிறார். கர்மிய சகோதரியே, இன்னும் உனக்காக வாக்குத்தத்தத்தை நான் வைத்திருக்கிறேன். It's still there, இன்னும் இருக்குப்பா. Let's go back to Joshua. யோசுவாக்கு கடந்து போகலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் அருமையாவுலே வாசிக்கலாமே. 1ஆம் வசனம் மறுபடியும் வாசிப்பா.
நூனின் குமாரனாகிய யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா, சித்தீமிலிருந்து வேவுக்கார கொஞ்சம் இருங்க, யோசுவாக்கு வருவோமே. ஏன் யோசுவா? இவ்வளவு நாள் இவளை வழிநடத்தினது யார்? மோசே. மோசே. இன்னும் சொல்லணும்னா நம்ம எங்கே போகணும்னா யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு போகணும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமென். போதும்பா. அருமையாவில் இங்கே நாம் அறிய வேண்டிய உண்மை சத்தியம் என்னவென்றால், மோசே போயாச்சு, வாக்குத்தத்தம் இன்னும் இருக்கு. ஆமென். இவ்வளவு நாள் இவளை வழி நடத்தின மோசே போயாச்சு, ஆனால் வாக்குத்தத்தம் இன்னும் இருக்கு. இதை இன்னொரு விதத்தில் பார்க்க வேண்டும் என்றால், ஐயா இந்த வாக்குத்தத்தம் யாரையும் நம்பி இல்லை. ஆமென். இந்த வாக்குத்தத்தம் எந்த மனுஷனையும் நம்பி இல்லை. நீ கீழ்ப்படிஞ்சு இணங்கி கொடுத்தா இதில் நீயும் பங்கு பெறலாம், இல்லாட்டி நீ இல்லைனாலும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நான் இல்லாட்டி ஒன்றும் நடக்காது. இல்லையா, நீ இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். In spite of Moses, things are going to happen. ஆமென். அநேக பாடங்கள் நான் சொன்னேன். நான் அருமையாவுள்ள அந்த முக்கியமான சம்பவம் மாத்திரமல்ல, அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதல் காரியம் என்னவென்றால், அருமையாவுள்ள ஐயா இன்றைக்கு இவ்வளவு நாள் வழிநடத்தின மோசே போயாச்சு. மோசே போல ஒரு ஆள் இருக்க முடியாது. ஆனால் இங்க பார்க்கும்போது அந்த மோசே கடந்து போனான், ஆனா வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளையே, முதல் செய்தி என்னவென்றால், இந்த நாளில் நீங்களும் நானும் இதில் பங்கு பெற போகிறோமா இல்லையா? நீங்கள் நானும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தால் இந்த வாக்கு தத்தத்தை நானும் அந்த திட்டத்தில் பங்கு பெறலாம். இல்லாட்டி நான் வேடிக்கை பார்க்கலாம், பங்கு பெற முடியாது. நான் வேடிக்கை பார்க்கலாம், பங்கு பெற வேதாமத்தில் அநேக நபர்களை பார்க்கிறோம். ஏன்னா அருமையாவுள்ள அறிந்து கொள்ளலாம், திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டிஸ்பைட் யூ. நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்க வேண்டாம், நமக்கு ஒரு சம்பவம் தெரியும். 6ஆம் அதிகாரத்தில் ஒரு கொடிய ஒரு பஞ்சம் அங்கு காணப்படுகிறது. மோசமான பஞ்ச நிலை. சமாரியா முற்றுகை போட்டபடினாலே பஞ்சம் இருக்கு. அப்போ அந்த நிலையில் என்ன நடக்குதுன்னா, ஐயா எலிசா ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறான். என்ன வாக்கு தத்தம்னா, நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவில் என்ன இருக்கும்? அதான் நிறுத்தணும். என்ன இருக்கும்? கோதுமையா? மாவு? ஐயா மறந்துட்டீங்களேம்மா, கோதுமை சொல்லாதீங்கம்மா. கோதுமை ஈஸியாக கிடைச்சிடும், மாவு கிடைக்காது. வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? மாவு. இத்தனை படி மாவு இருக்கும். அப்போனா மாவுனா அரைக்கணுமே. ஆமாம், இவங்க பஞ்சத்தில் கஷ்டப்படும் பொழுது கர்த்தர் மாவு அரைக்கிறதுக்கு மாவு மிஷினுக்கு ஆர்டர் கொடுத்துட்டார். ஐயோ ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீ போய் அதுக்கப்புறம் அரைச்சி கிரிச்சி வேணாம், உனக்கு ரெடியாக அரைச்சி வச்சு மாவு கொடுக்குறார் ஆண்டவர். ஆமென். இதை அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்து சொன்ன, அது எப்படிங்க நடக்கும்? வானத்தில் ஆண்டவர் பலகனி திறந்தா கூட இதெல்லாம் சாத்தியமா? என்ன நீங்கள் பாட்டுக்கு ரீல் விடுறீங்க? அப்படியாப்பா, நீ பாப்ப சாப்பிட மாட்டேன். அதான் கை கட்டினது வாய் கட்ட போறதில்ல. ஐயா இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டோடைய பிள்ளைகள் அருமையாவே ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. ஐயா அவங்க இவ்வளவு கிட்ட இருக்கிறாங்க, they are so close but they don't enjoy. காரணம் என்ன தெரியுமா? இந்த வாக்குத்தத்தத்தை முழுமையாக விசுவாசிக்கவில்லை. அந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடினாலே அதை பெறாத நிலையில் இருக்கிறது பார்க்கிறோம். அருமையாவே அறிந்து கொள்ளலாம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிற்கும். நீங்கள் நானும் கீழ்ப்படிந்தால் பங்கு பெறலாம், இல்லாட்டி நம்மளை தாண்டி இந்த வாக்குத்தத்தம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மோசேயை தாண்டி நடந்ததுமா. இவன் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், முக்கியமான ஆள் அந்த சமாரியாவில். ராஜாக்கு அடுத்த ஆள் இவன் தான். இருக்கட்டும், அவனை தாண்டி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறு என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ராகேல் இஸ் another beautiful example. அவளை தான் யாக்கோபு அதிகமாக நேசித்தான். ஆனால் ராகேல் யாக்கோபை நேசித்ததாக வேதாகமத்தில் நாம் பார்க்கவில்லை. ராகேல் தன்னை நேசித்தாள்.
ராகேல் அருமையாவில் விக்கிரகத்தை நேசித்தாள். நான் பார்க்கிற மர்மியாவில் ராகேலை குறித்து பார்க்கணும்னா யாக்கோபோட சண்டை போட்டா. அதான் வேதத்தில் இருக்கு. யாக்கோபோட சண்டை போட்டா, நீ எனக்கு பிள்ளைக்குள்ள அல்லாட்டி நான் செத்து போவேன், இல்லாட்டி அவன் என்ன பண்ணா பொய் சொன்னா, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா சரி இது தொலைஞ்சு போட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், ஆண்டவர் கற்பத்தை திறந்து ஒரு பிள்ளையை கொடுத்தா, அந்த பிள்ளை பத்தாதான் எனக்கு இன்னொரு பிள்ளை வேணும். ஐயா, ஆண்டவர் கொடுக்கறத அனுபவிக்க கற்றுக்கோமா. இல்லை எனக்கு இன்னொரு வேணும். என்ன ஆச்சு தெரியுமா, இன்னொன்று வந்துச்சு, அனுபவிக்க முடியல. இன்னொன்று வந்துச்சுமா, பெற்றாள், ஆனால் அதை பாக்கியத்தை அனுபவிக்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு நிறைய பேர் வேதாமத்தில் அருமையோட இவங்க வாக்கு தத்துவத்தை அனுபவிக்காமல் கடந்து போனார்கள். they were so close, they were so close. Amen, hallelujah. Because say the promise still stands, but it depends on us. If we yield, then the Lord will bless us. We can be part of it. Amen, hallelujah. மோசே பார்த்தான், வாக்குத்தத்தம் நம்முடைய தேசத்தை பார்த்தான், ஆனால் பிரவேசிக்கவில்லை. காரணம் என்ன ஐயா, கர்த்தரை கனம் பண்ண அவன் மறந்து விட்டான். ஜனங்கள் முன்பாக கனம் பண்ணும்படி கர்த்தர் சொன்னார், அதை செய்ய தவறினான். ஆகியால் மோசே அவளை கிட்ட வந்து மோசே அதை இழந்து போனான். இந்த 5 கன்னிகளை குறித்து பார்க்கிறோமே, 5 பேர் வந்தாங்க, உள்ளே போயிட்டாங்க. மற்ற 5 பேர் ரொம்ப தூரம் இல்லைம்மா, இவங்க போகிறாங்க, மணவாளன் உள்ள பேசுகிற சத்தம் கேட்குது, அவ்வளோ கிட்ட இருக்கிறாங்க. ஐயா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒழுங்காக ஒப்பு கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இல்லாவிட்டால் ஐயா வாக்குத்தத்தம் நடக்கும், நான் தான் மிஸ் அவுட் ஆவேன். Amen. So the story begins with Moses being missed out and God uses Joshua. யோசுவாவை கொண்டு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை. ஹல்லேலூயா. அடுத்தது நாம் கவனிக்க வேண்டிய காரியம், அந்த வசனத்தில் சீத்தீம் எனப்படுகிற ஒரு இடத்தை பார்க்கிறோம். அந்த சித்தீமிலிருந்து வேவுக்காரை அனுப்புகிறான் என்று பார்க்கிறோம். அந்த இடத்தை குறித்து பார்க்க வேண்டும் என்றால் அது என்ன இடம், எவ்வளோ நாள் அங்கே இருக்கிறாங்க. எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 25:1. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு. ஐயா இங்கே 25 இந்த சம்பவம் நமக்கு தெரியும், இந்த பீலையாம் சம்பவம். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22 பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். அங்கதான் சித்தீம் இடம். அங்கதான் எங்க இருக்குன்னா யோர்தானுக்கு அக்கறையில் எதிர எரிகோக்கு நன்றா எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமம் 21ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துக்கு வந்தாங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் வரைக்கும் அங்க இருக்கிறாங்க. ஆமென். இதுக்கு பிறகு மோசே மரித்து போகிறான். மோசேக்கு அவங்க ஒப்பாரி வைக்கிறாங்க, அழுது புலம்புனாங்க. இதுக்கு நடுவில் 2 ராஜாக்களை அவர்கள் வீழ்த்தி, சீகோனை வீழ்த்தினார்கள், ஓகே வீழ்த்தினார்கள். இங்கே 2 ராஜாக்களை அவர்களை ஜெயித்தாங்க. 2 சண்டை நடக்குது. பிள்ளையாம் வந்து போகிறதை பார்க்கிறோம். அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எண்ணாம் புத்தகத்தை வாசிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அநேக அருமையான பிரமாணங்களை மோசே கட்டளை எடுக்கிறதை பார்க்கிறோம், கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் நடுவில் ஒரு முக்கியமான காரியம், அதாவது பெண் பிள்ளைக்கு சொத்து கொடுக்கலாமா வேணாமான்ற அந்த காரியம்லாம் இதுக்கு இப்போ தான் திடீர்னு அருமையாவில் சொல்லப்படுகிறது. அங்கே இருக்கிற ஒரு கோத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, ஆண்கள் இல்லை. அப்படின்னா எங்களுக்கு எங்கே சொத்துன்னு கேட்குறாங்க. மோசே கேட்டு இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா அந்த இடத்துல சீத்தியமில் நடக்கிற காரியங்கள். சரி, என்னாகும் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாமே. 30 எரிகோவின் அருகே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள மோவாபின் சமனான வெளிகளில் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகள். கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் எங்க இருக்கிறாங்க? 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தோமே, அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. இங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கும் போது மோசே எங்க போனாரு? நீ போயிட்டு அவர் நீ போன்ட்டார் ஆண்டவர். அதுக்கு பிறகு அருமையா உள்ள இவங்க அங்கே இருக்கிறாங்க. 2ஆம் அதிகாரம் ஆச்சு. யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த சீத்தியமில் இருந்து யோசுவா அனுப்பி. இன்னைக்கு கேள்வி என்னவென்றால் அருமையா உள்ள இவங்க இவ்வளவு கிட்ட இருக்கிறாங்களே, ஏன் உள்ள இன்னும் போல? இன்னைக்கு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஐயா இன்னைக்கு தூரமா இல்லம்மா, தூரமா இருந்தா விளங்குது எனக்கு. ஆனா இவங்களாம் தூரமானவர்கள் அல்ல. இவர்கள் அருமையால வாக்குத்தத்தம் நம்முடைய தேசத்துக்கு அவ்வளோ கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்து நான் தான் கிட்ட வந்துட்டேனே.
பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு இப்படி தான் நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க. they are so close but they are not in. கிட்ட இருக்கிறாங்க, இன்னும் உள்ள வரல. சபைக்கு வந்து போகிற ஒரு அனுபவம், ஆனால் அருமையோடு அதுக்கு அர்ப்பணித்த ஒரு அனுபவத்துக்குள் கடந்து வரவில்லை. இன்னைக்கு கேள்வி என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளை, where are you standing? சீத்தியமில் இருக்கிறோமா? கிட்ட இருக்கிறோமா? சிலவங்களாம் தூரம் இருக்கிறாங்க, சிலவங்க வனாந்தத்தில் மறிச்சாங்க, அந்த வேற கதை. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா they are just staying close, not inside. கிட்ட தான், உள்ள வரல. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த காலவெளியில். அருமையோடு, am I inside or just staying close? அருமையான எடுத்துக்காட்டு அருமையோடு அப்னேர். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 4:1 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 4:1. அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திறனற்று போயிற்று. இஸ்ரவேல் எல்லாரும் கலங்கினார்கள். அப்னேர் எங்க செத்து போனா? இல்லையே, அது சாத்தியம் இல்லையே, வாய்ப்பில்லையே, வாய்ப்பில்லைப்பா. எப்ரோன்ல சாகிறது. ஏன்னா எப்ரோன் வந்து ஒரு அடைக்கல பட்டணம். அடைக்கல பட்டணத்தை யாரும் கொல்ல முடியாது, அங்கு கேரண்டி பாதுகாக்கப்படுவாங்க. எப்படிங்க எப்ரோன்ல அப்னேர் சாகலாம்? அதுவா முந்தின அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 33 நினைக்கிற வாசிங்கன்னா அங்க பார்ப்போம். ராஜா தாவீது புலம்புறான். என்ன புலம்புறான்னா, மதிக்கெட்டவன் சாவது போல அப்னேர் செத்து போனான். கைகள் கட்டப்படவில்லை, கால்கள் விலங்கு போடப்படவில்லை, பின்ன ஏன்பா செத்து போன? துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்து போனாயோ. அப்னேர் வந்து நல்ல வாட்டு சாட்டமாக இருப்பாம்மா, நல்ல பெரிய நல்ல ஒரு ஆள். நடந்த காரியம் நமக்கு தெரியும். கைப்பசகாய் ஆசைகள் கொல்லப்படுகிறான். அந்த ரத்தப்பள்ளியை வாங்கும்படி யோவாப் என்ன பண்ணா, அந்த அப்னேர் இப்படி எப்ரோன் விட்டு வெளியே போனான். கேள்விப்பட்ட அந்த விஷயத்தை அறிந்து உடனே கிட்ட வரான். அப்னேர் எப்ரோனுக்கு அவ்வளோ கிட்ட இருந்தான், வெளியே இருந்தான், குத்தனான், செத்தான். எங்கே விழுந்து செத்தான்? எப்ரோனிலே செத்தான். எப்ரோனுக்குள்ள சாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. The problem was he was just outside. He could have been inside. He could have been protected. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? They are staying close but not in. Amen. அப்பா ஏன்பா இன்னும் ஞாசனம் எடுக்கல? எடுத்துருவோம் பாஸ்டர். எனக்கு எடுக்கக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. கேட்டால் சொல்லுவாங்க, எப்பா என்னப்பா நீங்கள் இதாக இருக்கீங்க, பைபிள் ஸ்டடி ப்ரைவேட் மீட்டிங்லாம் வரக்கூடாதுலாம் இல்லை பாஸ்டர். வரக்கூடாதுன்னு வேறு இருப்பீங்களா? இதோ வந்துடுவோம், செஞ்சிருவோம், எல்லாம் கிட்டதாம இருக்கிறோம். பட் நாட் இந்த காலவெளியில் அருமையா உள்ள இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்போம், நாம கேட்போம், நான் உள்ள இருக்கிறேனா வெளியே கிட்ட இருக்கிறேனா? ஆமென். அப்படி உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறேனா வெளியே இருக்கிறேனா? தூரம் எல்லாம் இல்லைம்மா, யாரும் தூரம் இல்லை. இன்றைக்கு தூரம் இருக்கிற மக்களை குறித்து பேச்சு இல்லை. சிலவங்க தூரம் இருக்கிறாங்க, அது வேற கதை. ஆனால் இவங்கெல்லாம் யார் தெரியுமா? கிட்ட இருக்கிற மக்கள், வாரம் தவறாம வர மக்கள். they are so close to the promised land. நீங்க நற்செய்தி என்ன தெரியுமா? இன்னும் வாக்குத்தத்தம் இருக்கு. ஹல்லேலூயா. அவர் இன்னும் மூடலமா. கர்த்தருடைய பிள்ளை இன்னும் வாக்குத்தத்தம் இன்னும் க்ளோஸ் பண்ணல. இன்னும் அந்த ஒரு டீல் இன்னும் இருக்குமா? ஹல்லேலூயா. But the sad story is, they are still there for a very, very, very long time. நீண்ட காலமாக அவர் சீத்தியமிலே தங்கி விடுகிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தான் வாசிக்கிறோம். என்னம்மா? பிரயாணப்படு. எப்படி பிரயாணப்படணும்? திரும்பி புறப்பட்டு. ஹல்லேலூயா. நீ 40 வருஷத்துக்கு முன்னாடி புறப்பட்டிய, அது முதல்ல திரும்ப என்ன பண்ணு, இங்கேருந்து ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஆரம்பிப்பா. ஆமென், ஹல்லேலூயா. You need to have a new beginning. மறுபடியும் வாசிக்கலாம். 1ஆம் வசனத்தை வாசி. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்தியமில் வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் ஹல்லேலூயா. எத்தனை பேர் அனுப்புனாருங்க? 2 பேர். ஏன் 2 பேர்? ஐயோ வாண்டாங்க வம்பு. ஏற்கனவே ஒரு முறை 12 பேர் அனுப்பி அதில் 10 பேர் இப்படி சொல்லி 40 வருஷம் போச்சு. திரும்ப இன்னொரு 40 வருஷம் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அதோட்டு யார் அனுப்பலாம்? 2 பேர் அனுப்பலாம். 2 பேர் அனுப்புனாங்க. அப்புறம் வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்தியமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி எப்படி அனுப்பி, ரகசியமாய், சத்தமா பரவாயில்ல, சத்தமா சொல்லுங்க. எப்படி ரகசியமாவா? 3-4 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து
உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா. மனுஷரை, மனுஷரை. ஓ, அவனுக்கு அப்படின்னா ஒன்றுக்கு மேலேன்னு சொல்லிட்டு ராஜாக்கு மனுஷர் வந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ள பிரவேசிச்சிருக்காங்க. அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். ஒருவேளை ராகா உனக்கு தெரியாம இருக்கலாம். இந்த மேட்டர் யாருக்கு தெரியுது? இன்னைக்கு கேள்வி, ராஜாவுக்கு எப்படி தெரியும்? ஆவியானவர் சொல்லியிருப்பாரா? அப்படி கிளீனா சொல்றாமா. ஒருத்தர் வரல, ஒரு ஆளுக்கு மேல மென் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? இந்த தேசத்தை வேவு பார்க்க வந்தாங்க. எப்படிமா ராஜாக்கு தெரியும்? நல்லா தெளிவாய் பார்க்கிறோம். அருமையான மோசே அனுப்பும் பொழுது, 12 பேரை அனுப்பும் பொழுது ரகசியமான அனுப்பல. அங்க ரகசியமா அனுப்பினதாக அங்கே சொல்லப்படவில்லை. ஆமென், ஆமென். இங்கு தெளிவா வாசிக்கிறோம். இந்த 2 பேரை அழைத்து யோசுவா எப்படி அனுப்பினானா? ரகசியமாய் அனுப்பினா. ஐயா, இன்னைக்கு இன்னொரு முக்கியமான பாடத்தை சபை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு சபை ரகசியத்தை பேணி காப்பதில்லை. இன்னைக்கு நிறைய காரியம் ரகசியமா இருக்க வேண்டியது ரகசியமா இல்லமா. அதனால்தான் நிறைய வேதனை, வலி, பிரச்சனை. குடும்பத்தில் இருக்க வேண்டிய ரகசியம் குடும்பத்தில் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ரகசியம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை. சபையில் இருக்க வேண்டிய ரகசியம் சபையில் இல்லை. ஜபக்குழுவில் இருக்க வேண்டிய ரகசியம் ஜபக்குழுவில் இல்லை. இன்னைக்கு பிரச்சனை அதுதான். இன்னைக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலை காணப்படுகிறது. ஆமென். ஐயா, இன்னைக்கு ஆவியானவர்லாம் கிடையாதுமா. அவனுக்கு பிசாசுலாம் தேவனுடைய ரகசியங்கள் பிசாசுக்கு தெரியாது. இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும்னா ஒரே ஒரு வழி. என்ன வழி? நீ எதை வச்சு உளுந்திருப்ப தெரியும். என் கடாரை வச்சு தானே உளுந்திருப்ப நீ. யார் சொன்னா? சிம்சோன். இந்த ரகசியம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா என்னத்த பண்றது, யாருக்கிட்ட சொல்லிட்ட? இது ஒன்றும் இல்லைங்க, இதாங்க நடந்துச்சு. இவர் யோசுவா சொல்கிறாரு, எப்பா நீங்கள் 2 பேரும் என்ன மிஷினுங்க? சீக்ரெட் மிஷினில் போகணும். இட்ஸ் அ சீக்ரெட் மிஷின். போகணும். சரி நீ போய் நீ பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கோ. அப்போ வீட்டுக்கு என்ன போகணும்? யாருக்கிட்ட போய் சொல்லிட்டாங்க? இந்த வீட்டுக்காரமாக தான் சொன்னாங்க. ஓ, அப்படிங்களா? சரி, யாருக்கும் சொல்ல மாட்டேன். நேராக போய் வீட்டுக்காரமா என்ன பண்ணாங்க? அன்றைக்கி கடத்தருக்கு போனாங்க. எடி கேட்டியாடி? அந்த கடத்தருவில் யார் வந்தா? எரிகோலேருந்து வியாபாரிகள் வந்தாங்க. அந்த விஷயத்தை கேட்டு ராஜா அப்படியே எடுத்து சொல்கிறாமா. சர்ச், we've been making a mistake for a very long time. Amen. Church, please understand. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி ஃபேஸ்புக்கில் போடுறது, எல்லாத்தையும் தூக்கி வாட்ஸ்அப், எல்லாத்தையும் வெப்சைட்டில் போடுறது. இதுதான்மா பிரச்சனை. இதனால தான் இன்னைக்கு பிரச்சனை. ஏன் சபையில் உபத்திரவம்? ஐயா, இன்னைக்கு பிரச்சனை ரொம்ப வெளியே காட்டியாச்சுமா. இன்றைக்கு நீங்களை நான் மனவாட்டி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஊற்று. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு மறைக்கப்பட்ட ஊற்று போய் ஏமா போய் இப்படி அப்படியே திறந்து காட்டணும்? இன்னைக்கு அருமையால் பொதுவாக இதை குறித்து சொல்ல மாட்டேன், சொல்ற கவனிங்க. அருமையால் ஏன் வஸ்திரம் உடுத்துறோம்? Why do we clothe? We clothe, number 1, to cover our shame. Amen. Number 2, to cover our skin. Number 3, to cover our shape. Number 4, to cover during a season. 4 yes தம்மா. That's why we clothe. நம்ம ஏன் அருமையாவில் வஸ்திரத்தை உடுத்துறோம்னா, அருமையாவில் முதல்ல மானத்தை மறைக்க வஸ்திரத்தை உடுத்துறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐயா, தோல் மறைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் உடுத்தும் போதே உடுத்துறது எதுக்குன்னா காட்டுறதுக்கு உடுத்துறாங்க. இது உடுப்பு கிடையாது. அடுத்தது தோலை மறைக்கிறாங்க. You need to also cover the shape. It's important. And we also clothe for the season. சம்மருக்கு ஒரு clothing இருக்கு, விண்டருக்கு ஒரு. ஐயா, இப்படி நம்ம உடுத்துனா நமக்கு நல்லது. ஆள் பாதி ஆடை பாதி. ஆடை பாதிமா. ஐயா, நன்றை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு அருமையாவுல இன்றைக்கு நிறைய பேர் மூடுறது இல்லைம்மா. இன்றைக்கு நீங்களும் நானும் அருமையாவுல சரியா we need to cover us. இன்றைக்கு நிறைய காரியத்தை வெளிப்படுத்துகிறோம். வெறும் சரீரத்தை மாத்திரமல்ல, அநேக ஐயா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருந்தாங்க, ஸ்னாப் சாட் இருந்தாங்க. இவன் பல்லு விளக்கினாங்களாம், இவன் இந்த கடைக்குள்ளே போனானா, இந்த ஹோட்டல் வெளியே வந்தானா, இதை சாப்பிட்டானா, எல்லாத்தையும் போட்டு எல்லாம் வெளியே அப்படியே. ஐயா, அசிங்கமா, இதெல்லாம் கேவலமான காரியங்கள். இவர் பொண்டாட்டிக்கு பர்த்டே, அந்த டார்லிங் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இவர் ஃபேஸ்புக்கில் போடுவார்.
ஐயா இதெல்லாம் கிறிஸ்தவம் பண்ணுறாங்கம்மா. ஐயா இதே காரியத்தை ஊழியத்தில் நான் இந்த இடத்துக்கு போகணும். நிறைய ஊழியம் கெட்டு போனதுக்கு காரணமே அதை தான். நாங்கள் வட இந்தியாவுக்கு போய் இந்த ஊழியத்துக்கு போகணும். வட இந்தியா ஊழியத்து ஐயா நீ போய் 4 பேர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ண, அது போதும், ஃபோட்டோ காட்டாத. ஆமேன். இன்னைக்கு ராஜா வந்து சொல்கிறாம்மா, ரகசியமாக அனுப்புனதை ராஜா சொல்கிறான். ஐயா சில மக்கள் வந்தாங்க, அவங்க உன் வீட்டுக்குள்ளே வந்தாங்க, அவங்க வேவு பார்க்க வந்தாங்க. இதை நான் அடித்து சொல்கிறேன். சொல்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு சபை குறித்து சபை காரியங்கள் ஏன் சொல்றாங்க? காரணம் என்ன? சபை காரியங்கள் அம்பலமாக்கப்படுகிறது. ஜாக்கிரதையா இருப்போம் கர்த்தருடைய பிள்ளை. இன்றைக்கு certain things we need to keep our secrecy. We need to guard us. நம்முடைய ரகசியத்தை காக்க வேண்டிய, பேணி காக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆண்டோடைய ஊழியத்தை பார்க்கலாமே. ஆண்டவர் ஒருத்தருக்கு அற்புதம் செஞ்சா இது யார்கிட்ட போய் சொல்லாது. நம்ம தானே டமுக்கு அடிச்சிடறோம். நம்ம தானே எல்லா ஃபிலிம்ஸை காட்டிடணும். ஐயோ அங்கே வா, பிலடெல்பியாக்கு வா, இங்கே தான் வந்தால் தான் நடக்கும், நாங்கள் பண்ணால் தான் நடக்கும், நாங்கள் கை வச்சோம். எங்கள் கிடியன் பைபிள் வாசிச்சு தான் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க. என்ன கிடியன் பைபிள்? அது வேற பைபிளா? ஐயா நல்லா கவனிக்கலாமா? இன்னைக்கு அருமையாக அவங்களுக்கு அந்தந்த ஊழியத்தை அதை பிரகடனப்படுத்தணும், அட்வர்டைஸ் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் நாட் மினிஸ்ட்ரி. ஊழியம் என்ன தெரியுமா? நான் சிறுகணும், அவர் பெருகணும். ஆனால் இன்றைக்கு அருமையான அநேக ஊழியங்கள் தங்களை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் காணப்படுகிறது. இதனால எத்தனை பிரச்சனைமா? எப்படிமா ராஜாக்கு தெரியும்? எப்படிமா ராஜாக்கு தெரியும்? இன்றைக்கு அருமையான இன்றைக்கு அநேக சபை காரியங்கள் வெளியே தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் அம்பலப்படுத்தப்படுகிறது. ஜாக்கிரதையா இருப்போம். நம்முடைய வாழ்க்கை ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளலாம். அருமையான பவுல் இஸ் a beautiful example. 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அவ்வளோ பெரிய வெளிப்பாடு பெற்றவன். அருமையான புதிய ஏற்பாட்டில் பாதி புதிய ஏற்பாட்டு எழுதினவன் ஒரு புத்தகத்தில் எழுதலை. ஆனால் இன்னைக்கு ஐயோ நான் அந்த புக்கை வாங்கணும், லேட்டஸ்ட் புக், அவர் பரலோகம் போன புக்கை வாங்கணும். அங்கே வாங்கி என்ன பண்ண போகிற? அவர் பரலோகம் போனாரோ எங்கே போனாரோ? அவங்க அமெரிக்காக்காரங்க 3க்கு போன கதை தான் அதெல்லாம். ஜாக்கிரதையாக இருப்போம் கர்த்தருடைய பிள்ளையை. we need to safeguard certain secrecy. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கிறேன் 1ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து. ஹல்லேலூயா. அடுத்தது வசனம் அருமையாவே வலியுறுத்துகிற, அது குறிப்பிடுகிற முக்கியமான காரியம் என்னவென்றால், இவங்க எங்கே போனாங்க? ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டு. என்ன பண்ணுறதுங்க? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கர்த்தர் இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற யாரை பயன்படுத்துகிறார்? சத்தமாக சொல்லுங்களேன். ஐயோ நான்லாம் ஒரு ஹோலிங்க இருந்துக்கோ. ஆண்டவர் அவருடைய திட்டத்தை யார் மூலமாக செய்ய போகிறாரு? ஒரு பாவியின் மூலமாக செய்ய போகிறார். இந்த ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார். தயவு செய்து அறிந்து கொள்ளலாம். பாவத்தை வெறுக்கிறார். பாவத்தை நான் சேர்க்கவில்லை, பாவத்தை வசனம் சேர்க்கலை, பாவியை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளலாம் இந்த சத்தியத்தை. இன்னைக்கு சபை ரொம்ப பரிசுத்தம் சொல்லிட்டு இன்றைக்கு அருமையாக இன்னைக்கு நிறைய பேர் தேவன் நேசிக்கிற மக்களை சபை புறக்கணித்து கொண்டிருக்கிறது. சபை புறக்கணித்து கொண்டிருக்கிறது. அருமையாக அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் ஒரு வேசியை தெரிந்து கொண்டார். God chose a prostitute. வாசிக்கலாம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இவர் சொல்றார், நீ யாரை போய் மணந்து கொள்பா. வாசிக்கலாமே. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரில் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். விபச்சாரியாகிய ஒரு பெண்ணை மணந்து கொள்ளுன்னு சொல்லலை, நேசித்துக்கொள். என்ன பண்ணுறது? அப்படி இப்படி கட்டுறாங்க, தாலி கட்டுறாங்களே, எப்படி கட்டுறாங்களே, அப்படிலாம் இல்லை. இது என்ன பண்ணுமா? நேசித்துக்கொள். Love her, accept her. Hallelujah, hallelujah. This is the love of God. God loves sinners. பாவிகளை நேசிக்கிற ஒருவர். லூக்கா 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றீர்கள். ஓ ஹல்லேலூயா. இவர் யாருடைய சிநேகிதர்? ஆயக்காரர், பாவிகளுடைய நண்பர். ஹல்லேலூயா. He is a friend of a sinner. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Matthew 9:11.
பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி உங்கள் போதகர் ஆயக்காரரோடு அவங்க பாஸ்டர் நல்லா தான் டீச் பண்றாரு, அங்க போய் உட்கார்ந்துருக்கிறாரு, நல்லா தான் வசனம் போதகர் நல்லா தான் போதிக்கிறார், எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப இஷ்டம். ஆனால் அவர் போய் அதுங்களோடலாம் உட்கார்ந்துருக்கிறாரு. அவங்களாம் கெட்டவங்களாம், அவங்களோடலாம் உட்காரலாமா? ஐயா, என் ஆண்டவர் அவங்களோட தான் உட்காருவார், அவங்களோட தான் சாப்பிடுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் இப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தாங்க. ஏதோ ரோட்டில் பார்த்துட்டு அப்படியே ஏதோ பேசிட்டு அப்படியே ஜோம் பண்ணி தூர வச்சு சோத்திரம் சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு வர வேண்டியது தானே. அவனை போய் தொடுறாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் என்னங்க இது? ஆமாங்க, இந்த ஆண்டவர், அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. நீ கோச்சிக்கோ, என் ஆண்டவர் யாரை நேசிக்கிறவர்? பாவியை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 99 நல்ல ஆடு இருந்துச்சு, அதை விட்டுட்டு கெட்ட ஆடுக்கு பின்னாடி போனார். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, இந்த 99 ஆடு இவரை பார்த்து என்ன சொல்லியிருக்கோம்? இவரை பார்த்து என்ன சொல்லியிருக்கோம் சொல்லிட்டா? கெட்ட மேய்ப்பன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா என்ன விட்டுட்டு போயிட்டார். பரவாயில்ல, நீ கெட்ட மேய்ப்பன்னு சொன்னால் பரவாயில்ல, அந்த கெட்ட ஆடு வரணும், அதுக்கு அந்த ஆட்டுக்கு நான் நல்ல மேய்ப்பனாக இருந்தால் போதும். ஆமென். இன்னைக்கு சில அறிவுள்ளவர்கள், சில பண்புள்ளவர்கள்லாம் இன்னைக்கு வசனத்தில் குறை கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்தவங்க. அவர் பார்ப்பார், நீ நல்லவன், நீ அறிவுள்ளவன், நீ இருந்துக்கோ, என் மேலே குறை சொல்லிக்கோ, பரவாயில்ல, நான் யார் பின்னாடி போவேன்? பாவி பின்னாடி போவேன். ஆமென். அறிந்து கொள்ளலாம். அருமையுள்ள இந்த அருமையான திட்டத்தை எப்படியோ செஞ்சிருக்கலாமே ஆண்டவர். ஆனால் கர்த்தர் ராகாபை தெரிந்து கொண்டார், ஒரு வேசியை தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Because everything, this entire promise depends on this prostitute. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அருமையுள்ள இது யாரை தொக்கி இருக்கு? ஒரு வேசியை தொக்கி தான் இருக்குமா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் அப்படிதாம்மா. ஏசா நல்லவன், யாக்கோபு பேரை எத்தன், ஆனால் அவனை தான் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். தாவீதுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்கம்மா, ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட மனைவியார் பத்சேபாள். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்படி தாங்க அவர் பத்சேபாளை தான் தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அருமையுள்ளே இங்கே சவுலை குறித்து சகீவை தெரிந்து கொண்டார். சவுலை பார்க்க வேண்டுமென சவுல் சொல்கிறான், பாவிகளிலே பிரதான இவர் தான் புதிய ஏற்பாட்டில் பாதி எழுதுனது. புதிய ஏற்பாட்டில் பாதி எழுதுனது யாருன்னா பாவிகளிலே பிரதான பாவி. அருமையோடு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு God loves sinners. இந்த நாளில் நீங்களும் நானும் அருமையோடு அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அருமையோட ராகாபை ஒரு வேசியாக பார்க்கிறோம். ஆனால் அந்த சம்பவத்தை முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு வேசியாக பார்க்கவில்லை, ஒரு குடும்ப பெண்ணாய் பார்க்கிறோம். ஆமென். அவர் சொல்கிறா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் சகோதரன் சொல்லிட்டு ஒரு குடும்ப பெண்ணாய் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, அருமையோடு ஒரு நன்றாய் உபசரிக்கக்கூடிய ஒரு பெண்ணாய் பார்க்கிறோம், ஒரு ஞானமுள்ள பெண்ணாய் பார்க்கிறோம். அருமையோடு இன்றைக்கு அந்த ஐ டோன்ட் ஜஸ்டிஃபை, எஸ் த பைபிள் சேஸ் ஷீ இஸ் அ ப்ராஸ்டிடியூட். அதே நேரத்தில் அந்த வேசிக்குரிய எந்த அறிகுறியும் அந்த சம்பவத்தில் நாம் பார்க்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை தெரிந்து கொண்டார். இன்னும் சொல்ல வேண்டுமென எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டார் என்றால் அருமையோடு மத்திய 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கணும். இயேசுடைய வம்ச வழியில் அவள் வந்துட்டாமா. இதெல்லாம் சாதாரண. ஐயா, இயேசுடைய வம்ச வழியில், ஐயா அதில் பார்த்தீங்கன்னா ராகாபுடைய பேர் வருது. அந்த அளவுக்கு இந்த பெண்ணை கனப்படுத்துகிறார். அருமையோடு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் இதெல்லாம் கெட்டதுன்னு பார்க்குறோம். ஆண்டவர் இதை கெட்டதை வைத்து நல்லது செய்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாட் வாஸ் மென்ட் ஃபார் ஈவில், God meant for good. Joseph said that. யோசிப்ப சொல்லுங்க, நீங்களாம் கெட்டது நினச்ச அந்த கெட்டதை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணார்? நல்லது செய்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அருமையோடு இந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டில். ஐயா, இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எதுமா அடையாளம்? சிலுவை. அந்த சிலுவை என்ன தெரியுமா? ஒரு குற்றவாளியின் அடையாளம். அந்த குற்றவாளியின் அடையாளத்தின் மூலமாய் இன்றைக்கு நீங்களும் நானும்
ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. Please understand, a sign for salvation is the cross. The cross is actually a sign of a criminal. வனாந்தரத்திலே அருமையுள்ளே அவர்கள் மாண்டு போனார்கள். அதற்கு விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் எந்த அடையாளத்தை எழுப்பினார்? வெண்கல சர்பத்தின் அடையாளம். ஐயா, இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு ஆண்டவர் கேள்வி கேட்க வேண்டாம். ஸோ காட் யூசஸ் நெகட்டிவ் வே, பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் நாட் கோயிங் டு பி தட் வே. அது அப்படியே இருக்க போகிறது இல்லை, அது மாற்றப்படும். ஆமென். தொடர்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், இந்த சம்பவத்தில் வந்தாங்க, ராஜா வந்தார், ராஜாக்கு பதிலாம் சொல்லிட்டு போயாச்சு, மேலே போய் ஒழிச்சிட்டா. அதுக்கு பிறகு இவங்க பார்க்க வந்தவங்க இவன் வீட்டுக்கு மாத்திரம் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க? எப்படி போனாங்க? வாசல் வழியாக போகல, வாசல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஒரு ஜன்னல் வழியாக இறங்கி போனாங்க. 12 from verse 12. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால், இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால், தயவு செய்தபடி. என்ன தயவு செஞ்சா? காப்பாத்தினா, அப்புறம் காப்பி கொடுத்தா, அப்புறம் நல்லா படுக்கிறதுக்கு நல்லா செஞ்சு கொடுத்தா, அப்புறம் இதெல்லாம் செஞ்சாலா இல்லையா? நான் தயவு செய்தபடினாலே நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். எனக்கு ஒரு என்ன வேணுமா? நிச்சயமான அடையாளம். நிச்சயமான அடையாளம். இதுக்கு தான் 17 வாசிப்பா. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போய். ஐயா, நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், ஆனா நான் சொல்லுங்களேன், கண்டிஷன்ஸ் அப்ளை. கண்டிஷன்ஸ் என்னப்பா கண்டிஷன்? ஐயா நல்ல கவனி, அடையாளம் கேட்ட, அடையாளம் என் கையில் இல்லை உன் கையில் இருக்குது. இந்த சிவப்பு நூல் தொங்கணும். அடுத்தது இந்த கூடாரத்துக்குள் எல்லாரும் உள்ளே வரணும். இது ரெண்டும் இல்லாட்டி ஐம் சாரி, இது நடக்காது. நான் தான் உங்களுக்கெல்லாம் பிரியாணி ஆக்கி போட்டேனே இருக்கட்டும், நான் தான் ஊழியத்துக்கு இவ்வளோ காசு கொடுத்தேனே இருக்கட்டும், ஐயா நீ என்னென்னமோ செஞ்ச, அதெல்லாம் கணக்கு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் இந்த ஊழியத்துக்கு செஞ்சேன், அந்த தான தர்மம் செஞ்சேன், இது செஞ்சேன், இதெல்லாம் ரொம்ப நல்லதுப்பா, நன்றா எடுத்துக்கொள்ளலாம். உன்னை காப்பாற்றக்கூடியது அந்த சிவப்பு நூல், உன்னை காப்பாற்றக்கூடியது அந்த சிவப்பு ரத்தம், அதுதான் உன்னை காப்பாற்றும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன பண்ணா தெரியுமா? நிறைய பேர், ஐயோ நாங்கள் இதெல்லாம் செஞ்சேங்க, நான் இங்கே டொனேஷன் கொடுத்தாங்க, சர்ச்சை கட்டுறதுக்கு வந்து செஞ்சுக்கோ, அதெல்லாம் ஒன்றும் காப்பாற்றாதுமா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு ரொம்ப தெளிவாக வாசிக்கிற மர்மியா உள்ள எல்லாம் நல்லதுமா, எல்லாம் செஞ்சு கொடுத்த, ஆனால் இந்த சிவப்பு நூல் தொங்க வேண்டும், இந்த சிலுவையின் அடையாளம் காணப்பட வேண்டும், இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கர்த்தருடைய பிள்ளை கடந்து வர வேண்டும். இன்றைக்கு இல்லாவிட்டால் அருமையா உள்ள ஐம் சாரி, நீ சபைக்கு வரலாம், போகலாம், கிட்ட வரலாம், ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிக்க முடியாது, நீ பாப்ப பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல்லாரும் எங்கே இருக்கணும்? வீட்டுக்குள்ளே இருக்கணும். நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருக்கணும், அப்பப்போ வந்து போகிறவங்களா இருக்கிறாங்கம்மா. அந்த நேரத்தில் நீ போய் அப்புறம் டமால் விழுந்து போயிடுச்சுன்னா அதுக்கு நாங்கள் அதான் சொல்கிறாங்க, நாங்கள் பொறுப்பு இல்லைப்பா. நீ கூப்பிட்டுக்கோ, உன் ஃப்ரெண்ட்ஸை கூட யாரை வேணால் கூப்பிட்டுக்கோ, ஆனால் என்ன பண்ணும், எல்லாரும் எங்கே இருக்கணும் தெரியுமா? வா, இந்த கர்த்தருடைய வீட்டுக்குள் நீ காணப்பட வேண்டும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ். இன்றைக்கு do you have the born again experience? ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கா சகோதரன்? நீ ஒருவேளை கிறிஸ்தவனாக இருக்கலாம், சபைக்கு வந்து போகிறவனாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உண்மையாகவே ஒரு மறுபிறப்பின் அனுபவம் இருக்கா? இல்லாவிட்டால் ஐம் சாரி. அருமையாவுள்ள இன்றைக்கு ஆலயத்தில் நாட்டப்பட்டவனாய் காணப்படுகிறாயா? இல்லாவிட்டால் வந்து போகிறவனாக இருக்கிறாயா? அறிந்து கொள்ளலாமா? இன்றைக்கு இது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்களும் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கலாம். காரணம் என்ன? இன்னும் அந்த வாக்குத்தத்தம் இன்னும் இருக்குமா? இன்றைக்கு வரைக்கும் தேவ கிருபையில் சொல்ல முடியும், இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. ஹல்லேலூயா. நிறைய பேர் கிட்ட இருந்து பெறாமல் போயிட்டாங்க. நீங்கள் நான் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனங்கள் கீழ்ப்படிவோம்,
நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். கண்ணை முடிச்சு ஜெபிக்கலாம். இஸ்ரேல் மக்கள் கூட அப்படிதாம்மா. பல வாதைகள் வந்துச்சு. சில வாதைகள்லாம் எகிப்தியர் மத்தியில் வரும், சில வாதைகள் அருமையாளே பொதுவாக வந்துச்சு. ஆனால் இந்த ஒரு காரியம் மோசே சொல்லலாம், இதுதான்ப்பா கடைசி, இதான் ரொம்ப முக்கியமான காரியம். நல்ல கவனி. இதில் என்ன பண்ணும், எல்லார் வீட்லேயும் வாசலில் ரத்தம் பூசப்பட வேண்டும். எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த 2 காரியம் நடக்கலன்னு வச்சுக்கேன், ஐம் சாரி, நீ எகிப்தனாக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, உன் வீட்டில் இழவு நடக்கும், ஒரு மரணம் நடக்கும். இதிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்றால் அறிந்து கொள்ளலாம், இந்த 2 காரியம் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு அடையாளம் இருக்கணும், இந்த ஒரு அடைக்கலம் இருக்க வேண்டும். இந்த ஒரு அடையாளம் இருக்கணும், இந்த அடைக்கலம் இருக்கணும், அப்படிதான் நீ காக்கப்படும். இல்லாவிட்டால் அருமையாவுல ஐம் சாரி, தேர்ஸ் நோ கேரண்டி. இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளை, இந்த அடையாளம் அடைக்கலம் நமக்கு உண்டா, உனக்கு உண்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாட்டப்பட்டவனாய் காணப்படுகிறாயா? ஆமென், ஹல்லேலூயா. எவ்ரிதிங் ஹேண்ட்ஸ் ஆன் திஸ் த்ரெட். எல்லாம் இதில் தான் தொங்கி இருக்கு, எல்லாம் இதில் தான் தொக்கி இருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லலாம், நான் இது செஞ்சேன், அது செஞ்சேன், நான் இந்த ஊழியத்தில் அங்கே இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றேன். ஆமாப்பா, நீ எங்கே நாட்டப்பட்டு இருக்கிறாய்? உண்மையாகவே உனக்கு ஒரு அருமையான மறுபிறப்பின் அனுபவம் காணப்படுகிறதா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Because your hospitality is not going to help. Your protection is not going to help. Your help is not going to help. இதெல்லாம் ராகாப் செய்தாள். இதெல்லாம் வச்சு அவள் கேட்குறா, நான் உனக்கு தயவு செஞ்ச மாதிரி நீ எனக்கு செய். ஐம் சாரி, அந்த கணக்கு கிடையாது, இது வேற கணக்கு. நீ அதெல்லாம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, நீ எனக்கு இந்த சிவப்பொண்ணு தொங்க விடு, வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அறிந்து கொள்ளலாமா? இன்றைக்கு உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நீ எப்படி வேணா இருந்துக்கோ, நீ பரவாயில்ல, நீ சபைக்கு ஊழியத்துக்கு ஒரு டொனேஷன் கொடுத்துரு. நட எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் நடக்காதுப்பா. நீ சபையில் வந்து வேலை செய்யலாம், ஆனால் இன்னும் வசன கீழ்ப்பணித்த ஞாசனம் எடுக்கலை. நீ அறிந்து கொள்ளலாம், நீ இன்னும் உடன்படிக்கை உறவுக்குள் வரல. உடன்படிக்கை உறவுக்குள் இன்னும் வரலாமா? இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கும் பொழுது இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினா, அருமையாவுலே இன்றைக்கு ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக்கொடு. இதுவரைக்கும் ஞானம் எடுக்காத கர்த்தருடைய பிள்ளைகள், ஐ கால் யூ அஸ் காட்ஸ் சில்ட்ரன், பிகாஸ் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளை தான். வெளியே இருக்க வேண்டாம். நீயும் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும், வாக்கு தத்தத்துக்கு பங்காளனாய் மாற வேண்டும். If you are going to be that person, I want you to raise. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் ஒப்பு கொடுக்கிற மக்கள் கரத்தை வைத்து காண்பு. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். யாராகிலும் உண்டா? ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்காத மக்கள், God bless you. வேற யாராகிலும் உண்டா? ஆமென், ஹல்லேலூயா. எங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம். This is the time of responding to the word. வசன கீழ்ப்படியக்கூடிய நேரம் இது. வேற யாராகிலும் உண்டம்மா? நான் இது வரைக்கும் God bless you, ma. God bless you. God bless you. Is there anyone else? Hallelujah. I've not committed myself to the Lord, and I want to hang this thread. Amen, hallelujah. அருமையாவுல இன்றைக்கு கொஞ்ச நேரத்தில் கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெற போகிறோம். கர்த்தருடைய பந்தியில் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பந்தியில் குறிப்பாக யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் யோவானில் மாத்திரம் தான் வாசிக்கிறேன். இது என்ன நடந்துச்சுன்னா, அவர் பந்தி டைமில் நடுவில் எழும்பி கால் கழுவினார். அப்போ பேதுக்கிட்ட வரும்போது வேணான்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன சொன்னார் ஆண்டவர்? இதுக்கு நீ இடம் கொடுக்கலன்னா என்கிட்ட உனக்கு பங்கு இல்லை. ஸோ கர்த்தருடைய பந்தியே அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்பது. இல்லாவிட்டால் பங்கு இல்லைம்மா. Again, it's part of the Passover. It's part of the Passover. இந்த நாளில் அருமையாவுல, if you the promise is still there, வாக்குத்தத்தம் இன்னும் இருக்கு. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தில் பங்கு பெற வேண்டும் என்றால், ஐயா, அவர் வாக்குக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவர் நிபந்தனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுவரைக்கும் ஞானஸ்நானம் 2 பேர் ஒப்பு கொடுத்துருக்காங்கம்மா. இஸ் தேர் எனிஒன் எல்ஸ்? வேற யாரும் இதுவரைக்கும் கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படியாமல் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் இட்ஸ் ஓகே. பட் நவ் இட்ஸ் நாட் டூ லேட். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாம். இன்றைக்கு இந்த சிவப்பு நூலை நீங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஒன்ஸ் மோர் ஐ வாண்ட் டு ஆஸ்க், இஸ் தேர் எனிஒன் எல்ஸ் who want to obey the Lord? Hallelujah, hallelujah. God bless you, ma. God bless you. I see another hand. Amen, hallelujah. Hallelujah. I see another hand. Hallelujah. Hallelujah. அநேக கரங்கள் அருமையோல. I see another hand. Hallelujah. 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 அநேக கரங்கள் உயர்த்தப்படுகிறதுமா. Amen. God bless you, ma. God bless you. God bless you. Is there anyone else? Hallelujah. வேற யார்கள் உண்டா? Amen. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆமென். God bless you, ma. God bless you, ma. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. ஐயா நல்லா தெரிஞ்சுக்கலாமா, நம்ம வீட்டில் பிறக்கிறதுனால காக்கப்பட மாட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஆமென். கைகளை உயர்த்தின கீழே போடலாம். ஆமென். ஜஸ்ட் பிகாஸ் உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இதெல்லாம் முக்கியம் கிடையாதுமா. ராகாபே அவங்களாம் எங்கே இருக்கணும்? உள்ளே இருக்கணுமா. உள்ளே இருக்கவங்க காக்கப்படுவாங்க. இந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறவர்கள் காக்கப்பட. இதுதான், திஸ் இஸ் பிளெயின் ட்ரூத். இதான் வசனமா, இதில் மாற்ற முடியாது. மாற்றத்துக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட ஆண்டவரே ஏதுவானவர்கள் உண்டு, ரட்சிக்கப்படாதவர்கள் உண்டு. கர்த்தாவே இந்த காலையில் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, சுதந்திரிக்கத்தக்கதாக ரட்சிப்பை நீர் அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இருதயத்திலே கிரியை செய்கிற தேவன். இந்த காலையில் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியான ஒரு விசுவாசத்தை நீர் அவர்களுக்குள்ளே கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதோடு கூட ஆண்டவரே உம்மோடு கூட உடன்படிக்கை செய்யத்தக்கதாக கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த உடன்படிக்கையில உண்மையாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய ஆலயத்திலே தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நான் வாஞ்சிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய வீட்டுக்குள்ளே கூடாரமாகிய உம்முடைய வீட்டுக்குள்ளே தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை உம்முடைய மக்களுக்கு நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே போக்கும் வரவுமாய் இராதபடிக்கு கட்டப்படத்தக்கதாக, நாட்டப்படத்தக்கதாக, நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை, அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கத்தக்கதான மேன்மையான ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் வாக்கு தத்தத்துக்கு அந்நியராய் போய்விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசுவோடு மட்டும் இருப்பதாக. ஆமென்.